திருவள்ளூர் அருகே காவல் வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியதில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் நிலைய வாகன ஓட்டுநர் அமரன் என்பவர் பழைய தர்மராஜா கோயில் தெரு பகுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவ்வழியாக நடந்து வந்த ஸ்ரீராமலு எனும் முதியவர் மீது காவல் வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் பலத்த காயமடைந்த ஸ்ரீராமலு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து காவல் வாகன ஓட்டுநர் அமரன் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் அருகே மருத்துவம் படிக்காமலேயே கிளினிக் வைத்து மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிராஜன். 65 வயதான இவர் அப்பகுதியில் கிளினிக் நடத்தி வந்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரி விடுதியில் தங்கி படித்த நிலையில் உடல்நிலை கோளாறு காரணமாக பழனிராஜன் நடத்தி வந்த கிளினிக்கிற்கு சென்று சிகிச்சை பெற்றார். இதையடுத்து சிகிச்சை பெற்ற சில மணி நேரத்திலேயே ஈஸ்வரனுக்கு உடல்நிலை மேலும் மோசமாகிய நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் காலாவதியான மருந்துகளை உட்கொண்டதை கண்டறிந்தனர். இதையடுத்து அவர் சிகிச்சை மேற்கொண்ட கிளினிக்கில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது பழனிராஜன் படிக்காமலேயே மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து புகாரின் பேரில் பழனிராஜனை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது சிமெண்ட் கல் தூண்கள் விழுந்ததில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த சண்முக சுந்தரபுரம் கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் கோபாலகிருஷ்ணன், அன்னலட்சுமி. இவர்களுக்கு 4 வயதில் அஜிதா ஸ்ரீ என்ற பெண் குழந்தை இருந்த நிலையில் சம்பவத்தன்று மாலையில் வீட்டின் அருகே உள்ள கோபாலகிருஷ்ணனின் உறவினரான வேலுச்சாமி என்பவர் இடத்தில் ஆட்டு கொட்டகைக்காக அமைக்கப்பட்டிருந்த கல் தூண்களுக்கு நடுவே காய வைக்கப்பட்டிருந்த போர்வையை இழுத்து அஜிதா ஸ்ரீ விளையாடியுள்ளார். அப்பொழுது திடீரென சிமெண்ட் தூண்கள் உடைந்து விழுந்ததில் அஜிதாவின் மூக்கு, தலை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து குழந்தையை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழா மாநிலம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கீழராஜ வீதியில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டும் தலைப்பில் அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, புதுக்கோட்டை மேயர் திலகவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு மிகப்பெரிய சொத்து கல்விதான் என்பதை அவர்களின் தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்கள் அனைவரும் பட்டப்படிப்பை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாகவும், ஆகையால் பெண்கள் அனைவரும் கல்வியின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசு துறையில் பெண்களுக்கு வேலை கிடைக்கும் வகையில் அவர்களின் தகுதியை உயர்த்திக் கொள்ளும் நிலை தற்பொழுது இருப்பதாகவும், குடும்பத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவிற்கு பெண்கள் உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார். எனவே சொத்தை விட இந்த கல்வி சொத்து தான் மிகப்பெரிய சொத்து என்பதை என் தாய்மார்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மல்லை சத்யா, நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழா மாநிலம் முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவு இல்லத்தில் மதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட மல்லை சத்யா, நாஞ்சில் சம்பத் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள குறிப்பேட்டிலும் கையெழுத்திட்டனர். காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு அமைச்சர் காந்தி தலைமையிலான திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அமைச்சர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அமைச்சர் காந்தி தலைமையில் தமிழகத்தை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டோம் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விக்கிரவாண்டி மாநாட்டில் கூடிய விஜய் ரசிகர்கள் தான் விஜய் நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் எனும் தலைப்பில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, சனிக்கிழமை மட்டும் அரசியல் செய்யும் விஜய்க்கு வாக்காளர்களின் ஆதரவு கிடையாது எனவும், விக்கிரவாண்டி மாநாட்டில் கூடிய விஜய் ரசிகர்கள் தான் விஜய் நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார்கள் எனவும் அவர் விமர்சனம் மேற்கொண்டார். அந்த விக்கிரவாண்டியில யார் யார் கலந்துக்கினாங்களோ அவங்க தான் எல்லாரும் அதே கும்பல் தான், அதே ஆட்கள் தான் மதுரைக்கு போனாங்க. அந்த மதுரையில் இந்த ஆட்கள் தான், ஏன்னா தமிழ்நாடு பூரா அவருக்கு இருக்கிற ஆட்களே அவங்க தான் திருச்சியில் கலந்துக்கிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் அனைவரும் உறுதுணையாக இருந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என தான் கூறிய கருத்துக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும், தொண்டர்களின் கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள் எனவும் தெரிவித்தார். இயக்கம் 2024 வெற்றி கொடைக்கானல் அருகே சுற்றுலா வாகனம் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பழனியில் இருந்து கொடைக்கானல் நோக்கி வந்து கொண்டிருந்த மலேசியா சுற்றுலா பயணிகளின் வாகனம் வெள்ளைப்பாறை பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த தடுப்பில் மோதி 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமதாஸ் தலைமையில் ஒற்றை தலைமை ஏற்று வழிநடப்போம் என ஒசூரில் ராமதாஸின் மகள் காந்திமதி பரசுராமன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாமக நிறுவன தலைவர் ராமதாஸின் மகள் காந்திமதி பரசுராமன், அரசியல் அனுபவத்தில் வயது முதிர்ந்த ராமதாஸுக்கு இணையாக இதுவரை யாரையும் பார்த்ததில்லை என்று கூறியவர், அரசியல் களத்தில் துடிப்போடு இருக்கும் அவருக்கு துணையாக நிற்பது மகளாகிய தன்னுடைய கடமை என தெரிவித்தார். தொடர்ந்து பாமக தலைவர் ராமதாஸுடன் அனைத்து முயற்சிக்கும் தொண்டராக துணை நிற்க விரும்புவதாக கூறியவர், ஐயாவின் வழிகாட்டுதல் காரணமாக பாமக கட்சி பேராற்றலுடன் போராடும் சக்தியாக மாறியுள்ளது என தெரிவித்தார். மேலும் ராமதாஸ் தலைமையில் ஒற்றை தலைமை ஏற்று வழிநடப்பதாக கூறியவர், ஒற்றுமையுடன் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். புவனகிரியில் சுமார் 1 கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டவர் மீது பாதிக்கப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றி வரும் 120 பணியாளர்களிடம் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வரும் அருள்குமார் என்பவர், தீபாவளி சீட்டு பணம் கட்டினால் நகை பெற்றுக் கொள்ளலாம் என ஆசை வார்த்தை கூறி பணம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆரம்பத்தில் நம்பிக்கை தரும்படியாக நடந்து கொண்ட அருள்குமார் அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றி வரும் 120 பேரிடம் இருந்து 1 கோடியே 16 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்து மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் புவனகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
மேலும் பாதிக்கப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் தங்கள் மூலம் இந்த திட்டத்தில் சேர்ந்தவர்களும் பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களிடம் மோசடி செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டே அருள்குமார் ஏமாற்றி வருவதாக கூறிய அங்கன்வாடி பணியாளர்கள் பணம் குறித்து கேட்டால் மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்துள்ளனர். 10 பேரை சேர்த்துட்டா அந்த 10 பேரும் நான் ஒன்றை தான் கொடுத்தேன்னு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க. இதனால எங்க வீட்டுல பிரச்சனையே நாங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் ஆளாயிட்டோம். ஓரணியில் தமிழ்நாடு மூலம் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் 3,38,000 பேர் உறுப்பினராக இணைந்துள்ளனர் என அமைச்சர் நாசர் பெருமை தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு மூலம் 3,38,000 உறுப்பினர் இணைந்துள்ளதாக கூறியவர் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற விஜயின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு தாவேகாவினர் கொள்கை பிடிப்பில்லாத கூட்டம் என்று கூறிய அமைச்சர் ஒட்டுமொத்த கும்பலுக்கும் புத்தி இல்லை என்பது போன்ற கூட்டம் அது என விமர்சித்தார். மேலும் தேர்தலில் தாவேகா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்விக்கு திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என அனைத்தையும் பார்த்து வந்த கட்சி என்று கூறியவர் இயக்க ரீதியாக கொள்கை ரீதியாக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய இயக்கம் இது என்றும் 2026 தேர்தலில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இளையராஜாவை பாஜக எம்பியாக பார்க்காமல் ஒரு கலைஞராக பார்த்து பாராட்டுவது தவறில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆவடி புதுமொழியில் சேர்த்து 884 பூத்துகளில் 1,42,532 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சுமார் 3,32,161 பேர் உறுப்பினராக சேர்க்கப்பட. அவிநாசி உயர்மட்ட மேம்பால பணியில் மின்சார இணைப்பு நில எடுப்பு காரணமாக தாமதம் ஏற்பட்டு விட்டது என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அவிநாசி சாலையில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால பணி மற்றும் காந்திபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் பெரியார் நூலகம் அறிவுசார் மையம் கட்டுமான பணி குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொங்கலுக்கு முன்பு பெரியார் நூலகத்தை திறக்க வேண்டும் என முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாகவும் அவிநாசி உயர்மட்ட மேம்பால பணியில் மின்சார இணைப்பு நில எடுப்பு காரணமாக தாமதம் ஏற்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த மாத இறுதிக்குள் பணிகள் முடிவு பெறும் என ஒப்பந்ததாரர் கூறியிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் முதலமைச்சர் அக்டோபர் 9ஆம் தேதி கோவைக்கு வருவதாக தகவல் பெறப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினமே பாலத்தை திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பொதுப்பணித்துறையில் காலி பணியிடம் இருப்பது குறித்த கேள்விக்கு கட்டிடத்துறை நீர் மேலாண்மை துறை என 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ள பொதுப்பணித்துறையின் காலி பணியிடம் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சரைத்தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த அவிநாசி பாலமும் கட்டியிருக்கணும், ஆனால் 9 மாத காலம் காலதாமதம் ஆகிவிட்டது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா பல்வேறு வகையில் ஷிஃப்டிங் அதில் ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சு. முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் பெரியசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திண்டுக்கல்லில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெரியசாமி முதலமைச்சர் ஸ்டாலினை எந்த விமர்சனமும் தொட்டு பார்க்க முடியாது என்று கூறியவர் 2026ஆம் ஆண்டு மீண்டும் 2வது முறையாக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில் சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி என்று கருத்து தெரிவித்த அமைச்சர் சினிமாவில் பார்த்த விஜயை நேரில் பார்ப்பதற்காகத்தான் மக்கள் கூட்டமாக செல்வதாக விமர்சித்தார். மேலும் முதலமைச்சர் ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்காமல் கருணாநிதியை போன்று 3 மடங்கு உழைப்பை கொடுத்து வருவதாக தெரிவித்தவர் 2026 தேர்தல் களத்தில் இதுவரை பெறாத வெற்றி திமுகவிற்கு கிடைக்கும் என தெரிவித்தார். இந்த தேர்தலை பொறுத்தளவில் இப்போ போட்டி 2 பேருக்கு தான், சீமானுக்கும் விஜய்க்கும். நம்ம எங்களுக்கு யாருமே போட்டி இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.